உயிர் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்கவே மாட்டேன். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. தயவுசெய்து வெளியில் போயிருக்கீங்களா? நீங்களா? ஒன்னும் பயமில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சியாமலாவை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போயிட்டு வரேன். கந்தா, எங்கப்பா புறப்பட்ட? என் கடமை தான் முடிஞ்சு போச்சுங்களே. அது எப்படிப்பா முடியும்? இப்பதானே ஆரம்பமா இருக்கு. கந்தா, நீயும் சியாமலாவும் சந்தோஷமா இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான தடையும் இல்லப்பா. ஐயா, சியாமலா என்ன விரும்புறது போல நானும் சியாமலா விரும்பிட்டா. யார் தடையும் ஒண்ணு செய்திட முடியாது. ஆனா நான் சியாமலா விரும்பல. கந்தா, என்னப்பா அப்படி சொல்லிட்டு? நீதான் உலகம் நம்பிட்டு இருக்கா. உனக்காக வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கே துணிஞ்சிட்டான். அது இருக்கட்டும், நீ வெறுக்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன்? விரும்புற அளவுக்கு எனக்கு தான் தகுதி இல்லை. ஐயா, பால் தேனோட தான் சேரணும். சியாமலா கோபுரத்துல இருக்க வேண்டிய கலசம். நீங்களே பார்த்து என் குடிசைக்கு அனுப்பி வச்சா கூட பாக்குறவங்க அநியாயம் தான் சொல்லுவாங்க. நான் அன்றாடம் காய்ச்சி அரை காசுக்கு வழி இல்லாத. ஏன் நீங்க சொன்னது போல நான் ஒரு மாட்டுக்கு அரைப்பேன். நான் நினைச்சா உன்னை மாடி விட்டு பையன் ஆக்க முடியும் தெரியுமா? நானே உங்களை மனப்பூர்வமா சேர்த்து வைக்கிற போது உனக்கு என்னப்பா கவலை? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க ஐயா. மனப்பூர்வமா சேர்த்து வைக்க பாக்குறீங்க? இல்லையா, மனசை மாத்திக்கிட்டீங்க. சியாமலா எதுக்கும் துணிஞ்சிட்டா வேற வழி இல்லைங்கிறதுக்காக மனசை மாத்திக்கிட்டீங்க. என்னால அப்படி மாத்திக்கிட முடியாது. கந்தா ஐயா, ஒரு பணக்கார பொண்ணுக்கு பணக்கார பையன் தான் பொருந்தும். எனக்கு என்ன போல ஏழைதான் ஆயிருக்கு. என்னால உங்களை போல பணக்காரனாகவும் முடியாது, சியாமலாவால என்ன போல ஏழையாகவும் முடியாது. ரொம்ப கரெக்டா பேசிட்டு போறானே. என்னடா கரெக்ட்? எது கரெக்ட்? ஆமா மாமா, சியாமலா ஏழையாக முடியுமா இல்ல இவன் தான் பணக்காரனாக முடியுமா? டேய், அவனால ஆக முடியாம இருக்கலாம்டா. இத பாரு, எப்படியோ கம்பெனியும் சியாமலாவும் ஒண்ணு சேர்க்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அது நான் ஏழாக முடியுமா? அதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு இருக்கிற சொத்துல வச்சு நீ ஏதாவது தர்மஸ்தாபத்துக்கு எழுதி இருக்க போறேன். ஆமா ஆமா, என்ன சொல்றீங்க? இத பாரு, என்ன ஒண்ணும் கேட்காத. நான் சொல்றதை செய். நம்ம வக்கீல பார்த்து நான் பாக்கணும்னு சொல்லு. அவர் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு காரணம். ஆமா, நல்லா யோசிச்சு. இத பாருப்பா, நல்லா யோசிச்சா சொல்றேன். நான் சொன்னதை செய். போ. இருக்கிறவங்க தானே நீங்க, இல்லாதவங்க மூடுங்க வாய. இந்த பாரு தம்பி, இப்ப ஏதாவது செஞ்சு சொத்தை காப்பாத்துறேனா அது நமக்கு தான் பெரிய நஷ்டம். ஐயா பிடிவாதம் உங்களுக்கு தெரியாது. அவர் பிடிச்சா பிடிச்சதுதான், யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் முடியாது? எங்களுக்கு ஏதாவது எழுதி வைங்கன்னு கேட்கறது. கேட்டு வேற அவமானப்படணுங்க. ஆமா, இவர் அப்படியே மானத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் எழுந்திருச்சு வாங்க, நேரம் அங்கேயே போய் அவர் கைய கால பிடிச்சு கெஞ்சி கேட்டு பாப்போம். என்ன மாப்பிள, நீங்க சொல்லக்கூடாது. அவர்தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா. என்ன சொன்னீங்க? அவர்தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா மறுபடியும் சொல்லுங்க. அவர்தான் பைத்தியக்காரத்தனமா செய்கிறாருன்னா போதும். என்னடா போதும்? நாளைக்கு புரியும். நீ யார பாக்கணும்? வக்கீல் ஐயா. வக்கீலியா? கேட்டா நீங்க வாங்க சார், நான் வக்கீல அழைச்சிட்டு போறேன். மேடம், நான் அழைச்சிட்டு போறேன். அம்மா, நீங்க அவளோடு போன கேஸே உருப்படாது. அவன் கூட போனா வைக்கலே பார்க்க முடியாது. நீங்க வாங்க சார். மேடம் வாங்க. அண்ணா வாய், அந்த மாதிரி ஆபீஸ்ல ரயில் வண்டி விளையாட்ட விளையாடுறீங்க இல்லன்னா? இந்த கண்ணாடிக்காரர் இருக்காரு, நேக்கு ரொம்ப நாளா ஃப்ரெண்டு. நல்ல வக்கீல பாக்கணும்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லி நான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன். நீ ஒருத்தர் போதுங்க, இந்த லாயரை கூடி சீக்கிரம் பெக்கர் ஆக்கிடுவேன். He is speaking lines. She is my classmate. I brought her here. ஏண்டி பொய்ய சொல்ற? அண்ணா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு வந்தேன். போய், என்ன பார்த்தா கோர்ட்ல வேலை பார்க்கற மாதிரி தெரியுதா இல்ல கொத்தவால் சாவடியில வேலை பார்க்கற மாதிரி தெரியுதா? ஏய், கிராச்சி கூட்டி வந்திருக்கீரா? என்னங்க கோர்ட்ல என்ன பொத்தன் கொட்டி இதெல்லாம் வீட்ல பண்ணா என்ன? ஏய் சார், என்ன அவசரமா போணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். பின்னையே நின்னுட்டு கழுத்து இருக்கீங்க, உட்காருங்க. சிடம் உட்காருங்க. உட்காருங்க. நீர் கூட்டி வந்தா? ஆமா. இவர் ஃப்ரெண்டா? நல்லா இருக்கு. என்னங்க நதியில ஆபீஸால சினிமா கூட்டாயா? கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லியா? என்னது, என்ன பார்க்க வந்தாரு? என்னமோ பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க எழுப்பையா அவரை? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. அனுப்பையா? ஒண்ணு இல்லைங்க, அவரையே கூட்டி வர்றேன். என்னது ஒண்ணு விவரம் இல்லாம என்ன? இதுக்கு ஏன் ஆபீஸா கிடைச்சது? என்னையாது என்னையாது? ஒன்னா கை ஒன்னா கை ஒரு அளவு இல்ல. என்ன கேஸ், என்ன விஷயம்? சார், என் மனைவி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி தரணும். இல்லையா டாலி? ஆமா சார். இது யாரு? டைவர்ஸ்க்கு அப்புறம் புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? நோ, என்ன பேச்சு பேசுறீங்க? ஷீ இஸ் மை வைஃப். என் மனைவி சார். அத்தா, நீ பயப்படாத, நான் உன் பக்கத்துல தானே இருக்கேன். பக்கத்துல இருக்கிறதால தான் பயமே. ஒரு அளவு இல்ல. இந்த கடை இத பாருங்க, இத பாருங்க, இத புடிங்க. அம்மா, நீ இத புடி. போய் நான் சும்மா இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? உங்களுக்கு விவாகரத்தா? ஆமா, இவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்களா, உங்களுக்கே ரத்து? அதை கேக்குறீங்களா சார்? நான் காதலிச்சு விட்டுருக்க பாத்தியா கேட்ட? பாரு,
வச்சு நீ டேபிளுக்கு பாலிஷா போடுற? எத்தனை வாட்டியா காதலிச்ச? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவள. இல்ல இவளையா? அவளைத்தான். உங்க கதை தெரியுமா? மேல சொல்லியா? அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு. எப்ப தெரிஞ்சது உங்க அப்பனுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால எந்த அப்பா கண்டுபிடிச்சிருக்கா அதெல்லாம்? சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவளை விவாகரத்து செய்துட்டு வந்தா பங்கு தர்றேன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் இப்போ தற்காலிகமா விவாகரத்து பண்ணிட்டு சொத்து கிடைச்ச உடனே அப்புறம் கல்யாணமா? ஏயா சொத்து வேணும், பொண்ணு வேணும். இப்படி எல்லாம் இருந்தா விவாகரத்து எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சட்டப்படி உங்க வைஃப் மேல ஏதாவது ஒரு குத்தம் சொல்லணும். ஐயோ அத்தானித்தான் நடக்காதுமா. இந்த பாரு, அவர் என்ன குத்தம் சொல்றாரோ அதை நீ கோர்ட்ல ஒத்துக்கணும். அப்பதான் கேஸே ஜெயிக்கும். அது மட்டும் எங்களால முடியாது. அப்ப என்னாலே முடியாது. எந்திரிச்சு போங்க. அண்ணா பந்த கேஸ் விடுறே. நான் எங்கயா விடுறேன்? அவன் தானே கைய விட மாட்டேங்கிறான். ஏயா நீதான் வக்கீல் குமாசாவாச்சே, உனக்கு தெரியாதாயா? இங்கேயே இவங்களை பிரிக்க முடியலையே, கோர்ட்ல எப்படியா பிரிக்கிறது? நான் பிரிக்கிறேன். கண்ணாடினா கண்ணாடினா வரமாட்டாயா? எனக்கு தெரியா. கண்ணாடினா தனியா போக மாட்டேங்கிறாம, கூடவே கூட்டி போறாம. நீ இருக்கிற புடிச்சது பழைய கேஸ் ஜெயிச்சா கூட பீஸ் தர மாட்டாயா? இருக்கு. யோ கொண்டு போய் இவங்களை அப்படியே கோர்ட்ல நிக்க வையா. நல்லா இருக்கியா? ரயிலா மஞ்சள் நினைப்பா கோர்ட்ல வச்சுங்க. ஸ்கூல்ல இருந்து தம்பி தம்பி அப்படி சொன்னீங்க நல்லா இருக்கும். யோ வேலை இல்லைங்க, புடிச்சிருக்கீங்க. இதை விட என்ன வேலை வேணும்? கருமம் கண்ட கேஸ கொண்டு நான் அடிச்சுட்டேன் ஆபீஸ. பரடா அழகம்மா, உன் ஆசையெல்லாம் பூர்த்தி ஆக போகுது. நான் இப்ப பழைய தாத்தா இல்ல, ரொம்ப மாறிட்டேன். கேட்டா நீயே ஆச்சரியப்பட்டு போவ. என்ன தாத்தா சொல்றீங்க? சொல்ல மாட்டேன், இப்ப ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீ குணமாயி வீட்டுக்கு வா, அப்புறம் தெரிய போகுது உனக்கு நான் யாருன்னு. சார் வக்கீல் ரெடியா இருக்காரா? தேவராஜா உங்களை கூட்டு வர சொல்றாரு. ஆமா, நீ யாருப்பா? நான் தான் புது டிரைவர். பழைய டிரைவருங்க? தெரியாதுங்க. சரி நீ போ, வரேன் போ. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். பயப்படாம தைரியமா இரு. யாருப்பா நீ? நான் புது காவக்காரங்க. ஓ சரி போப்பா. ராஜே ராஜே, நீ யாரா? நீ? நான் புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. ஓ மேனேஜருங்க. மேனேஜர் மேனேஜர் நான் தான் சார் புது மேனேஜர். ஓ நீயும் மாறிட்டியா? தேவராஜா தேவராஜா. அப்பா நல்ல வேலை, நீயும் மாறிடாம ஒரிஜினல் தேவராஜா தான் வந்தியே. ஆமா என்னடா இந்த குழப்பம்? யார் இவங்க எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணது? இவங்க எல்லாம் சேர்த்த சித்தப்பா இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா, பூர்ண குணமாயிட்டா. அதுதான் சித்தப்பா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே. என்ன? உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். எனக்கு என்ன கேடு? பாத்தீங்களா அவன் பண்ற அநியாயத்தை? நீங்க எனக்கு தானே 5000 ரூபாய் கொடுத்தீங்க. இது இவ்வளவு கொடுத்தீங்க வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான். அண்ணே அவர் கொடுத்தானே எனக்கு கொடுத்தானே எல்லாம் ஒண்ணுதானே. யார் 5000 ரூபாய் கொடுத்தது? யாரா? நேத்து நீங்க கொடுக்கல. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, அந்த 50000 ரூபாய் தர்றீங்களா? இன்னைக்கு பேங்க்ல கட்டி ஆகணும். எந்த 50000? என்ன சித்தப்பா, போன வாரம் மில்லுக்கு பருத்தி வாங்கணும்னு சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த 50000 அவர் மறக்கல. இப்ப அவர் மைண்ட் சரியில்லை. வாட் மைண்ட் சரியில்லையா? சித்தபிரமையா? ஐயோ பைத்தியமா? எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய பாப்பாங்க. வாட் யாரு மைண்ட்ல சரியில்லை? யாருக்குடா சித்தபிரம? யார பார்த்து பைத்தியங்க? வக்கீலுங்க வக்கீலுங்க ஆபீஸ்ல இருக்க. நல்ல வேலை, நீங்களும் மாறாம இருக்குங்களே, சந்தோஷம். ஒரு டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓய் சொல்லுங்க சார். சார் எனக்கு எங்கெங்க என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? ஓ நல்லா தெரியுமே. அவ்வளவு சொத்தையும் நல்ல தர்மஸ்தாபனங்களுக்கும் கோவில்களுக்கும் எழுதி வச்சிருங்க. ஏன் சார் எப்படி பாக்குறீங்க? நீங்களும் ஏதாவது என்ன பத்தி சொல்ல போறீங்களா? அவ்வளவு சுத்தியுமா? ஆமா, ஒரு நயா பைசா கூட என் கையில மிஞ்ச கூடாது. எழுதுங்க. என்ன சார் இது? இப்படித்தான் சார் 2-3 நாளா இதே மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாரு. 50000 ரூபாய் கொடுத்து வச்சிருந்தேன் சார், அதை கூட மறந்துட்டார் சார். அட அதையாவது பொய்ன்னு சொல்லலாம். என் புருஷனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு, அது திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறார். இந்த பாருங்க அப்படியே வச்சிருக்கேன். நான் எங்கடா உனக்கு கொடுத்தேங்கிறாரு. நான் ஒண்ணு சொன்னா இவரு ஒண்ணு சொல்றாரு.